லேசி ரூட் சிண்ட்ரோம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? நான் சொல்றேன். 1950க்கு முன்னாடி நீங்க விவசாயத்தோட புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு செடிகளோட வேர்கள் வந்து நீட்டாவும் பெருசாவும் இருக்கும். ஸோ வேர்கள் நீட்டா இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, வேர்கள் அதோட உணவுகளை தேடி வெகு தூரம் பயணம் பண்றதுனால அதோட வேர்கள் நீட்டா இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து விவசாயம் பண்ணதுக்கப்புறம் புடுங்கினதுக்கப்புறம் அந்த வேர்கள் வந்து மண்ணுக்குள்ளேயே புதஞ்சி அது மக்கி அதுதான் வந்து ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய கரிமச்சத்தா மாறிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம எக்ஸசிவ் யூரியா யூசேஜ், எக்ஸசிவ் நைட்ரஜன் யூசேஜ், அதிகப்படியான கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போடுறதுனால வேர்கள் வந்து நீட்டா போக வேண்டிய அவசியம் இல்லை. மேலோட்டமா இருக்கிற நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியமே எடுத்துட்டு வேர்கள் வந்து சின்ன சின்னதா ஆயிட்டு வருது. 1960க்கு முன்னாடி ஆர்கானிக் கார்பனோட அளவு வந்து 4%, 5% இருந்தது தமிழ்நாட்டில். இன்னைக்கு வந்து 0.5%, 0.3%, 0.6% இருக்கு. இது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசிவ் நைட்ரஜன் யூசேஜ். இதுதான் லேசி ரூட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றது. வேர்கள் நீட்டா வளராம சின்னதா வளர்ந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துட்டு அங்கேயே இருக்கிறது தான் லேசி ரூட் சிண்ட்ரோம். நம்ம அதிகப்படியான கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடுறதுனால பயிர்கள் நல்லா வளருதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அதோட வேர்களை நம்ம மறந்துடுறோம். ஸோ நீட்டா வளர்ற வேர்கள் அது கட்டானதுக்கு அப்புறம் ஆகிறது தான் கரிமச்சத்து. நம்ம தலைமுறைகளுக்கான கரிமச்சத்தோட முதலீடு. நம்ம எஸ்எல்ஆர் பயோல பார்த்தீங்கன்னா கரிமச்சத்து 30% வரைக்கும் இருக்கு. ஸோ உங்களுக்கு கரிமச்சத்து அதிகமாக இருக்க எஸ்எல்ஆர் பயோ உரங்கள் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தியா ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணிட்டு